ஜப்பானில் நடைபெறும் 2026ஆம் ஆண்டு அனைத்துலக பிரிட்ஜ் கோடைக்கால முகாம் மாணவர் பரிமாற்ற திட்டத்தில் பேரா இப்போவில் உள்ள தேசிய வகை மகிழம்பு தமிழ்ப்பள்ளியைச் சேர்ந்த மாணவன் ஜேடன் விக்ரம் மதன் தேர்வாகியுள்ளார். இப்போ வட்டாரத்தில் உள்ள பள்ளிகளில் ஏற்பாடு செய்யப்பட்ட நேர்முக தேர்வின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 4 மாணவர்களில் ஒரே இந்திய மாணவன் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். ஜூலை 11 முதல் 20ஆம் தேதி வரை ஜப்பான் ஃபுகுவோகா நகரில் நடைபெறும் இப்பரிமாற்ற திட்டத்தில் பங்கேற்கும் ஜெய்டன் விக்ரம் அந்நாட்டின் கல்வி, கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை அறிந்து கொள்வதோடு மலேசியாவின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சார அம்சங்களையும் அங்கு அறிமுகப்படுத்தவிருப்பதாக தேசிய வகை மகிழம்பு தமிழ்ப்பள்ளி தலைமை ஆசிரியர் கோகிலவாணி முனியாண்டி கூறினார். இந்த வாய்ப்பு நமக்கு கிடைப்பதே ஒரு பெரிய விஷயம். அதில் ஒரு தமிழ் பள்ளி மாணவர் போகிறாருன்னா அது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயம். இப்போ இவரோடு பயணிக்கும் 4 மாணவர்களில் 3 மலாய்க்காரர்கள். இவர் ஒண்டிதான் நம் இனத்தை பிரதிநிதித்து போகிறார். இம்முறை நாட்டை பிரதிநிதித்து ஜப்பானுக்கு செல்லும் 4 மாணவர்களின் முழு செலவுகளையும் ஈப்போ மாநகராண்மை கழகம் MBI ஏற்றுக்கொள்வதாக அவர் கூறினார். இதனிடையே ஜப்பானில் நடைபெறும் கோடைக்கால முகாமில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருப்பது தனது வாழ்க்கையின் மறக்க முடியாத தருணமாகும் என்று 11 வயது மாணவன் ஜெய்டன் விக்ரம் மதன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இந்த வாய்ப்பை நன்முறையில் பயன்படுத்தி பள்ளி, மாநிலம் மற்றும் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் சிறப்பாக செயல்படவிருப்பதாக அவர் உறுதியளித்தார். இந்த ஆண்டிற்கான பிரிட்ஜ் சம்மர் கேம்ப் 2026ஆம் ஆண்டின் பங்கேற்பாளர்களில் 4 நானும் ஒருவர். இதனை எண்ணி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு கிடைக்கப்பெற்ற இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி என் குடும்பம், பள்ளி மற்றும் நாட்டின் பெயரை நாட்டிற்கு புகழ் சேர்ப்பேன். நன்றி. அதேவேளையில் சுமார் 10 நாட்களுக்கு மகனை பிரிந்து இருக்கும் நிலை தங்களுக்கு வருத்தமளித்தாலும் அனைத்துலக நிகழ்ச்சியில் பங்கேற்கும் இந்த அனுபவம் ஜெய்டனின் எதிர்கால வளர்ச்சிக்கும் திறன் மேம்பாட்டிற்கும் பெரும் பங்காற்றும் என்று தாம் நம்புவதாக அவரின் தாயார் டெய்சி கூறினார். இது ஏறக்குறைய ஒரு 6 மாத கால பயணமாக இருந்தது. ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு போனதிலிருந்து செலெக்ஷன் ஆகினாலும் நிறைய பயிற்சிகள், நிறைய காரியங்கள் இதில் இருந்துச்சு. இருந்தாலும் எல்லாவற்றையும் ரொம்ப வெற்றிகரமாக முடித்துவிட்டு இன்னும் நாளை அவர் ஃப்ளைட் ஏற போறாரு. பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் பள்ளி வாரியமும் இணைந்து ஏற்பாடு செய்த மாணவனின் வழியனுப்பும் நிகழ்ச்சி நேற்று அப்பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது.